மத்திய அரசு சார்பில் ஆதார்லேருந்து ஓட்டர் ஐடி வரைக்கும் இட்டு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ஸோ மொதல் அப்டேட் என்ன அப்படின்னா, நீங்கள் ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் ரேஷன் கார்டில் எத்தனை ஃபேமிலி மெம்பர் இருந்தாலும் சரி எல்லாருமே இகேஒய்சி பண்ணுற மாரி இருக்கும். ஸோ நீங்கள் இது வரைக்கும் உங்கள் மெம்பர்ஸ் யாராச்சும் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா ரேஷன் கடை ஊழியர்கிட்ட போயிட்டு இகேஒய்சி பண்ண பாருங்கள். பண்ணாமல் விட்றீங்க அப்படின்னா அவங்க பெயர் நீக்கம் செய்யப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு புதிய சர்வீஸை மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க. ஒரே நாளில் டெலிவரி பண்ணுவதற்கான 24 விரைவு தபால் அப்படின்ற ஒரு புதிய வசதியை அமல்படுத்திருக்காங்க. முதற்கட்டமாக சென்னை போன்ற பெரு நகரங்களில் தொடங்கி வச்சுருக்காங்க. அதாவது 24 ஹவர்ஸுக்குள்ளே உங்களுக்கான பார்சலை டெலிவரி பண்ணப்படும். அப்படி டிலே ஆகிடுச்சா அப்படின்னா உங்களுக்கான பணத்தை ரீஃபண்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபாஸ்டேக் இருக்குது பாருங்கள். வருடாந்திர ஃபாஸ்டேக் கட்டணம், அதாவது 3000 ரூபாயிலேருந்து 3075 ரூபாய் கட்டணத்தை உயர்த்துறாங்க. இது உங்களுக்கு ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வருதுங்க. பேன் கார்டில் நிறையா மாற்றத்தை கொண்டு வராங்க. நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு ப்ரூஃப் கட்டாயமாக நீங்கள் அட்டாச் பண்ணியே ஆகணுங்க. அதேமாரி பேன் கார்டில் நேம் பொறுத்த வரைக்கும் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் பேன் கார்டில் உங்கள் நேம் வரும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. பேனில் நிறையா புதிய ஃபார்ம்ஸ் வரும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் இருக்க பாருங்கள். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ரெனிவல் பண்ணுற மாரி இருக்கும். பட் இதுக்கப்புறம் நீங்கள் ரெனிவல் பண்ண வேண்டாம். ஒரு தடவை லைசன்ஸ் வாங்கினாவே போதுமானது, அது நிரந்தரமாக செல்லும் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2033க்குள்ளே இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமே மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் அப்படின்ற மாரி நிர்மலா சீதாராமன் தகவல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கட்டாய பயோமெட்ரிக் அப்டேட் இருக்குது பாருங்கள். 5 வயசுலேருந்து 17 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைகள் கட்டாயமாக பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணுற மாரி இருக்குங்க. அது 30 செப்டம்பர் 2026 வரைக்கும் ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். அதனால் ஸோ பண்ணாமல் இருக்கவங்க நியரஸ்ட்டாக இருக்க ஆதார் சென்டரில் போயிட்டு கட்டாய பயோமெட்ரிக் அப்டேட்டை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஓட்டர் ஐடியில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் புதுசாக ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு லாஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணுவீங்க பாருங்கள். அதில் ஃபஸ்ட் நேம் அண்டு லாஸ்ட் நேம் கம்பல்சரி என்ட்ரு பண்ணுற மாரி ஆப்ஷனை மாற்றிட்டாங்க. அதனால் லாஸ்ட் நேம் கம்பல்சரி நீங்கள் என்ட்ரு பண்ணி தான் ஆகணும். இதாங்க மத்திய அரசு வெளியிட்டிருக்க முக்கிய அறிவிப்புகள். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.